Hi student, 12th standard chapter 1 example 1.28 ஒரு ராக்கெட்டு அப்வேர்டு ஸ்பீடில் ஒரு ராக்கெட் மூவ் பண்ணுறாங்க. ஓகே, கீழேருந்து மேலே அப்வேர்டில், ஓகே, அப்வேர்டு ஸ்பீடில் அப்புறம் டைம் டி செகண்டில் அப்ராக்சிமேட்லி என்ன வரும் மூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ராக்கெட், இந்த ராக்கெட்டோட என்ன வரும் ஈக்குவேஷன் கொஸ்டின் கொடுத்தாங்க. பிஎஃப்டி = ஏடி ஸ்கொயர் பிடி + சி. இந்த ராக்கெட்டோட ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு ராக்கெட்டு அப்வேர்டு டைம்ஸில் மூவ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஏபிசி ஆர் கான்ஸ்டன்ட் டைம் கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ராக்கெட்டு டி செகண்டுக்கு டி = 3 செகண்டுக்கு எவ்வளோ மைல் போயிருமா? 64 மைல்ஸ் போயிடுச்சு, ட்ராவலிங் போயிடுச்சு. ஓகேவா, செகண்ட் என்ன வரும், டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 6 செகண்டுக்கு எவ்வளோ மைல் போயிருக்கான்? 133 மைல்ஸ் போயிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன வரும்? நெக்ஸ்ட் என்ன வரும்? டி = 9 செகண்டுக்கு 208 மைல்ஸ் போயிருக்கு. ஓகேவா, அப்போ டி = 15 செகண்டுக்கு எத்தனை மைல் ட்ராவலிங்கில் அந்த ராக்கெட் போய் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. பை யூஸ் கசியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு செகண்ட் கொடுத்துட்டாங்க, 3க்கு இவ்வளோ மைல்ஸ் போயிருக்குது, 6க்கு 133, 9க்கு, ஆனால் டி = 15 செகண்டுக்கு எத்தனை மைல் போயிருக்குன்னு கொஸ்டின் கேட்குறாங்க, கொஸ்டின் மார்க். ஓகே சரி, ஓகே நெக்ஸ்ட்டு given VFT equation AT square plus PT plus C equation கொடுத்துறாங்களா? T = 3. T = 3 ஃபர்ஸ்ட் நான் Tக்குலாம் 3 சப்ஜெக்ட் பண்ணுங்க. VF3 = A Tக்கு 3 ஸ்கொயர் plus PT P × 3 plus C. 3க்கு எத்தனை மைல்ஸ் போகுது? 64. 64 = 9A plus 3B plus C. நெக்ஸ்ட் T = செகண்ட், ஓகே 6. அப்போ T = 6னா Tக்குலாம் 6 யூஸ் பண்ணால் நமக்கு அப்போ 36A 6B plus C. 6 செகண்டுக்கு எத்தனை மைல் போய்? 133. நான் நெக்ஸ்ட் 9க்கு யூஸ் பண்ணுறேன். டீக்கெலாம் 9 யூஸ் பண்ணிட்டு அப்போ 9 மைல்ஸ் எவ்வளோ போயிடும்? 208 மைல்ஸ் போயிருக்கு. ஓகே, அப்போ 981A 9B plus C = 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்ன வரும்? 3 ஈக்குவேஷன் 1 2 3 ஈக்குவேஷனு ஒரு AX = B ஃபார்மேட்டில் ஃபார்ம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ABCயோட கோஎஃபிஷியன்ட்டு, செகண்ட் ஈக்குவேஷனோட ABCயோட கோஎஃபிஷியன்ட்டு, தேர்ட் ஈக்குவேஷனோட ABCயோட கோஎஃபிஷியன்ட். ABC ஈக்குவல் நமக்கு 64 133 208. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு A/AB ஜாயின் பண்ணி அப்போ A மேட்ரிக்ஸ் /B மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண நமக்கு இந்த 2 டைம்ஸை 0 பண்ணணும். இது அந்த 2 டைம் 0 நமக்கு R1 அப்படியே அட்டாச் பண்ணிட்டுங்க. இதை 0 இதெல்லாம் மட்டும் 4 மட்டும் 4 9 36 36 - 36 0. அப்போ R2 → R2 அப்படியே இருக்கும். R1 வந்துட்டு 4 மட்டும் பண்ணி மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபுல் டைம்ஸ் பண்ணணும். இதை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இது என்ன, இதையும் நமக்கு நேரம் வேல்யூலேருந்து இது 4 மட்டும் பண்ணி லெஸ் பண்ணோம். இது நெக்ஸ்ட்னா இது 4 மட்டும் பண்ணி லெஸ் பண்ணி எல்லாம் ஹோல் டைம் பண்ணால் வேல்யூஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே 81 R1 கூட தான் இது பண்ணணும் நமக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு 81 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ 9 மட்டும் பண்ணால் 81 0 ஆகிடுமா? அப்போ R3 → R3 - 9 R1 கூட 9 மட்டும் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணால் வேல்யூஸ் வந்து. செகண்ட் நேரம் இந்த ஃபார்மேட்டை 0 ஆக்கணும். இந்த ஃபார்மேட் 0 நமக்கு இந்த 2 ரோவும் இந்த 2 ரோவும் வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறீங்க, இந்த ப்ராப்ளம் இல்லாமல். ஓகே, இது 0 ஆக்கணும் நமக்கு இங்கே -18 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 3 மட்டும் பண்ணால் 6னா 6 3 சார் 8னா 8 - 0 ஆகிடுமா? அப்போ R3 டென்ஷனாக சேம் சிம்பிளாக இருந்தால் மைனஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். ஓகே, அப்போ R3 -18 இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? 6 3 சார் 18 -8னா 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோமா? ஓகே, இந்த சைடில் யூஸ் பண்ணுற ஃபார்மேட் வச்சு இங்கே யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்னா எக்ஸலன்ட் ஃபார்ம் ஆகிடுச்சா? இட் இஸ் எக்ஸலன்ட் ஃபார்ம். இதுதான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் தான் வேறு ஒன்று. இப்போ ரிசல்ட் நேரம் இது ஏவோட கோஎஃபிஷியன்ட்டு, பியோட கோஎஃபிஷியன்ட்டு, சியோட கோஎஃபிஷியன்ட்டு. இப்போ என்ன C = 1. இப்போ நெக்ஸ்ட்டு C = அடுத்த இந்த வேல்யூ எடுக்கணும், இந்த வேல்யூ எடுத்து நெக்ஸ்ட்டு B வேல்யூ C வேல்யூ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் C வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே சேம் ஃபுல்லாக பியோட வேல்யூ. அப்போ -6B - 3C = -1 2 3. அப்போ -6B C வேல்யூ 1 நமக்கு கண்டிஷன் தெரியுமா? அப்போ Cக்கு 1 -123 -6B மட்டும் தான் வரும். -3 ஆப்போசிட் போனால் +3 ஆகிடும். 1 -123 3 போனால் -120. இப்போ -6B B வேல்யூ -120 / 6 வந்து நான் மல்டிப்ளை தான் டிவைட் ஆகிடும். அப்போ எப்படின்னா 20 டைம்ஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் B வேல்யூ.
Next 9a 3b plus c equal to 64. இப்போ a வேல்யூ ஃபைன் பண்ணோம், 3 b வேல்யூ 20 c வேல்யூ 1 equal 64. 60 plus 1 61 ஆப்போசிட் பண்ணால் மைனஸ் 61. அப்போ 9a equal to 3 a equal to 3/2. சிம்பிளை பண்ணால் ரிசல்ட் நேரம் 1 times next 3 times 1/3 a வேல்யூ. therefore நான் என்ன ஃபைன் பண்ண t equal to 15 செகண்டுக்கு ஃபைன் பண்ணோம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஏபிசி வேல்யூ அந்த ஈக்குவேஷனில் கொண்டு யூஸ் பண்ணுங்க, ராக்கெட்டோட ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. a வேல்யூ 1/3 into t ஸ்கொயர் ப்ளஸ் b வேல்யூ 20 into t ப்ளஸ் c வேல்யூ 1. இப்போ டீக்கு 15 யூஸ் பண்ணுறேங்க, டி இருக்கிறதுலாம் 15 யூஸ் பண்ணுங்க. 1/3 15 ஸ்கொயர் ப்ளஸ் 20 into 15 ப்ளஸ் 1. 50 ஸ்கொயர் பண்ணால் 225. 225 என்ன வரும், 3 டிவைட் பண்ணால் 75 ப்ளஸ் 300 ப்ளஸ் 1. 301 ப்ளஸ் 1 நெக்ஸ்ட்டு 376 miles per second. செகண்ட் எவ்வளோ நமக்கு t equal to 15 செகண்டில் எவ்வளோ போயிருக்குமா, 376 miles நமக்கு அந்த ராக்கெட்டு ட்ராவலிங் போயிருக்கும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் நமக்கு. 5 mark question. Thank you student.